நடிங்க. உங்களுக்கு ஆஃபர் குடுக்குறதுக்கு நெறைய ஆண்கள் நல்ல நல்ல ஆண்கள்லாம் இருக்காங்க. ஒழுக்கமான ஆண்கள்லாம் இருக்காங்க. அவங்களலாம் வந்து நீங்க கேட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கான்டாக்ட்ல வச்சுக்குங்க. அந்த சர்க்கிள நீங்க உருவாக்கிக்கங்க. இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ட நீ ஒண்ணு இழந்தா தான் ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பேசுறவங்க ஓரமா வச்சுக்குங்க. பகச்சுக்காதீங்க. ம். பகச்சீங்கன்னா இன்னைக்கு ஸ்ருதி நாராயணுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுதான் நடந்திருக்கும். ஒரு இடத்துல அப்ரோச் ஆயிருக்கும். இவங்க செருப்படி குடுத்துருப்பாங்க. அந்த அசிங்கம் தாங்க முடியாம தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு இந்த மாதிரி வீடியோ கால் பண்ணி, இந்த மாதிரி அசிங்கமா நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த பொண்ணு பத்தி சில விஷயங்கள் எனக்கு தெரியும். அத வச்சு நான் சொல்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நெக்ஸ்ட் லெவல்ல வரணுன்ற ஆசைப்படக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ண போட்டு அசிங்கப்படுத்தி இந்த மீடியால பேசிட்டே இருக்காதீங்க. நானும் அவங்கள பத்தி பேசக்கூடாதுன்னு நெறைய இன்டர்வியூஸ் என்ன கேட்டாங்க. நான் அவாய்ட் பண்ணேன். ஆனா, அவன் ஆப்போசிட் காரன் இருக்கான் பாருங்களேன், ஒரு 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 டேஷ். அந்த டேஷ நான் திட்டணும். அதுக்காக தான் நான் வந்து என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. ரோலிங் இருந்துகிட்டே இருந்தது. அந்த டேஷ தான் நான் கத்தணும், திட்டணும்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல அது எனக்கு அது ரிலீஃப் ஆச்சு.